ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்னைக்கு மார்க்கெட் எப்படி நடந்திருக்குன்னு பார்க்கலாம். பாருங்க, இன்னைக்கு மார்க்கெட் கேப் அப் ஆச்சு. கேப் அப் ஆனதுனால இந்த லெவல்ஸ்லாம் டெலிட் பண்ணிடலாம். பாருங்க, மார்க்கெட் கேப் அப் ஆகி 24,350 லெவல்ஸ் கொடுத்துருந்தா அதுக்கு மேலே போயிட்டான். இதுக்கு மேலே போறப்ப பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 லெவல்ஸ் இருக்கு. இதுக்கு மேலே போச்சுன்னா எவ்வளோ தூரம் போகும் அப்படின்றதுக்கு. அதில் ஃபர்ஸ்ட் லெவல்ஸ் மட்டுமே ஹிட் பண்ணி டார்கெட் ஹிட் பண்ணிட்டு அப்படியே கீழே வந்துட்டான். பாருங்க, 24,350 கீழே வந்துருச்சு. வந்ததுக்கு அப்புறம் பாருங்க, இந்த ரெசிஸ்டன்ஸை எவ்வளோ தூரம் வந்து அது உடைக்க முடியாம திணறி இருக்கு பாருங்க நீங்களே. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ஸ். இன்னைக்கு நாளையோட லெவல்ஸும் சேர்த்து போட்டுறேன், அப்படியே பார்த்துக்கோங்க. நாளையோட லெவல்ஸ் ரெசிஸ்டன்ஸ் பார்த்தீங்கன்னா 24,450, சப்போர்ட் பார்த்தீங்கன்னா 24,250, மிட் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா 24,350. இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் லெவல்ஸு. இதில் பாருங்கள், நான் உங்களுக்கு வந்து இதில் ஆரோ மார்க் மாதிரி போட்டு கலர் கொடுத்துருப்பேன். இப்படி இருந்தால் அப் ட்ரெண்டு, இப்படி இருந்தால் டவுன் ட்ரெண்டு. இதில் பாருங்கள், 24,450க்கு மேலே இருந்தால் மட்டுமே மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்டு. அதே மாதிரி 24,250 கீழே போனால் மட்டுமே டவுன் ட்ரெண்டு. செக் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி மிட் பாயிண்ட்ல ஓப்பன் ஆகுது அப்படின்ற பட்சத்தில் ஓப்பன் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓப்பன் எங்கே ஆகுதோ அதை வச்சு தான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து ட்ரேடு டிசிஷனே எடுக்க முடியும், எப்படி போக வாய்ப்பு இருக்குன்ட்டு. அதை பார்த்துக்கோங்க. மிட் பாயிண்ட்லேருந்து ஓப்பன் ஆச்சுன்னா இதுக்கும் பாருங்கள் கலர் கொடுத்துருப்போம், எங்கேருந்து எப்படி போக வாய்ப்பு இருக்குது. இது ஒரு சினாரியோ, இது ஒரு சினாரியோ. அடுத்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி டவுன் இப்படி வரத்துக்கும், இப்படி மிட் பாயிண்ட் தேடி வரத்துக்கும் டவுன் ட்ரெண்டுக்கு அதுக்கு ஒரு கலர் கொடுத்துருப்பேன். இதில் பார்த்தீங்கன்னா லோ டு ஹை, சப்போர்ட்லேருந்து ரெசிஸ்டன்ஸ் வரைக்குமே போகிற மாதிரியும் ஒரு சினாரியோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். மொத்தம் இந்த 4 தான் நடக்கும். வாட்ச் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.